உலக தோற்றம் முதல் என்ன செஞ்சாரா? எனக்காய் அடிக்கப்பட்டார். சரியா? துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புதுவாழ்வில் கண்டுவிட்டீர். அதான் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு. துரோகினா யாருக்கு துரோகியா? ஆண்டவருக்கு துரோகியா. ஆண்டவருக்கு துரோகியா வாழ்ந்த நம்மளை மீட்டு என்ன செஞ்சாரு? திரும்பவும் புது வாழ்வு தந்திருக்காரு. சரியா? திரும்ப திரும்ப எத்தனை பேர் துரோகம் பண்றீங்க? ஆண்டவர் துரோகமா? யாரும் கோபம் பண்றது இல்லையா? யாரும் முறுமுறுக்கிறது இல்லையா? முறுமுறுக்கிறோம்ல, நினைச்சது நடக்கலன்ற நம்மளுக்கு எரிச்சல் ஆனந்தம் வருது இல்ல, இதெல்லாம் துரோகம் பண்றது ஆண்டருக்கு விரோதமா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதனால துரோகம்ன்றது என்ன அப்படின்னா பாவம் பண்றது மட்டும் கிடையாது. ஆண்டவர் மேல விசுவாசம் இன்மை ஏற்படுறதுனாலுமே அது என்னது? ஆண்டவருக்கு பண்ணக்கூடிய துரோகம். சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டவர் மேல விசுவாசம் என்ன செய்யணும்? இருக்கணும். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சீக்கிரத்துக்கு என்ன செய்யுங்க? பழகுங்க. அடுத்தவங்க உங்களை நகைச்சாலும் என்ன செய்ய பாருங்க, ஆனா சீக்கிரத்துக்கு பகலங்க. அந்த பழகிட்டீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு பெரிய திறமை வேற எதுவுமே கிடையாது. அது உலகத்தை நீங்க ஜெயிச்சிடலாம். எதிரிக்கு தேவை என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம பண்ற டார்ச்சர்ல நீங்க அழுகுறானான்னு பாக்குறது அவனுடைய தேவையை. நீங்க அழுது காமிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம பண்றக்கூடிய முயற்சி நடக்குதுன்றது அவனுக்கு கிட்ட நீங்க வெளிப்படுத்துறீங்க. அப்ப நீங்க யாருக்கு வேலை பாக்குறீங்க? அவனுக்குதான் வேலை பாக்குறீங்க, எதிரிக்கு தான் வேலை பாக்குறீங்க. சரியா? அப்ப ஒண்ணுமே எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் என்னை காப்பாத்துறாருன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவன் என்ன செய்வான்? யோசிச்சு யோசிச்சு பார்ப்பான், என்ன நம்ம பண்றதுமா அது நடக்குதா நடக்கலையா, ஏதாவது செயல்படுதா அப்படின்னு அவன் என்ன செய்வான்? வெக்கப்படுவேன், யோசிப்பான். நம்ம என்ன வேற மனுஷ ஜென்மமா என்ன, இவன் எனக்குள்ள என்னமோ உணர்ச்சி இருக்கா இல்லையா, அவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான்? அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். சோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா உங்களை பிரச்சனைகளை உட்படுத்துறவங்கள நீங்க பிரச்சனைகளை உட்படுத்துறதுக்கு பழகுங்க. அப்படின்னா தான் உங்களால என்ன செய்ய முடியும்? ஞானத்தையும் வளர்க்க முடியும், தேவனுக்கு விசுவாசம் உங்களால என்ன செய்ய முடியும்? வளர்க்க முடியும்.